என் செல்ல பிள்ளையே, உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. உன் மனம் விரும்பிய பாதையில் இனி மன மகிழ்வோடும் மன நிறைவோடும் நீ பயணிக்கப் போகிறாய் என் செல்லமே. முற்றுப்புள்ளி வைத்தவுடன் ஒரு விஷயம் முடிந்து போகும் என்பது தானே நீ கேள்விப்பட்டிருப்பாய். ஆனால் முற்றுப்புள்ளியை தொடர்ந்து 3 முறை வைத்தால் அதுவும் கூட தொடர்ச்சியாகிவிடும் அல்லவா? எந்த விஷயத்தையும் இது அளவுக்கு போதும் என நினைத்து விடாமல், அதை அப்படியே விட்டுவிடாமல் தொடர்ந்து நீ உழைத்து கொண்டும் முயற்சியை செய்து கொண்டும் இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த வெற்றியை அடைந்து வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் பெற்றுவிடுவாய் என் தங்கமே. எக்காலத்திலும் எதையும் எதற்காகவும் எந்த அளவிலும் விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம்தானே மனிதர்களுக்கு இருக்கிறது. நீயும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்பது உன் வராகியம்மா என்னுடைய ஆசை. ஒரு சிலர் எப்போது பார்த்தாலும் உன்னை குறை சொல்லுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்கள் குறை சொல்லி உன்னை கீழே இறக்கிவிட என்ன காரணம் என்பதை அறிவாயா? எங்கே நீ பெரிதாய் வளர்ந்து விடுவாயோ என்ற பயத்தாலும் பொறாமையாலும் தான் அவர்கள் எப்போதும் உன்னை ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். வாழ்க்கை உன்னை கீழே அடித்து தள்ளும் போதெல்லாம் வருத்தப்படாமல் மீண்டும் எழுந்து நிற்க ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவாய் என் செல்லமே. துன்பங்களும் தடைகளும் எப்போதாவது ஒரு சில சமயம் மனித வாழ்க்கையில் வந்து போகத்தான் செய்யும். அதையெல்லாம் கண்டு நீ வருத்தப்பட்டு சோர்ந்து போய்விடக் கூடாது என் தங்கமே. அது எல்லாவற்றையும் உன்னை ஒதுக்கக்கூடிய செதுக்கக்கூடிய ஒளியாக பயன்படுத்தி நீ சரியாக மாறி சிலையாக வந்து உருமாறி உட்கார வேண்டும். அழகிய சிலை போல உன் வாழ்க்கையை அழகானதாக நான் மாற்றி காட்டுவேன். தேவையற்ற கோபத்தையும் மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய பழிவாங்கும் எண்ணத்தையும் குரோதத்தையும் தெளிவில்லாத பிடிவாத குணத்தையும் நீ தூக்கி போட்டுவிட்டாலே இந்த பூமியில் நீ இன்பமாய் வாழ்ந்து விடலாமேன் செல்லமே. உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாகத்தான் இருக்கிறது. அதை அனுபவித்து வாழ்வதற்கான வேலைகளை செய்யப்பார். இதுநாள் வரை நீ கற்றுக்கொண்ட பாடங்களை எல்லாம் பெற்ற அனுபவத்தை எல்லாம் அப்படியே பாடமாக வைத்து கொண்டு அதை கொண்டு நீ நம்பிக்கையோடு நடைபோட்டாலே போதும். உன் வாழ்க்கை நிச்சயம் அற்புதமாய் மாறிவிடும். வாழ்க்கை எனும் கட்டிடத்தின் அஸ்திவாரமே வாயிலிருந்து உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் தானே. அதை பலமாக்குவதும் பலவீனமாக்குவதும் உன் கைகளில்தான் இருக்கிறது. பேசக்கூடிய வார்த்தைகளிலும் செய்யக்கூடிய செயல்களிலும் சரியானபடி நிதானம் இருக்கட்டும். விலகி போனதையெல்லாம் தூக்கி போட்டுவிடு. உன்னை விரும்பி வந்தக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு. எதை நினைத்தும் நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறப்போவதில்லை என் செல்லமே. தொலைத்ததை மட்டுமே தேடிக்கொண்டிருக்காமல் கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சியாக வாழப்பார். தொலைத்ததுவும் நீ இழந்ததுவும் இல்லாததுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்து காட்டுவேன். உன் கஷ்டங்களெல்லாம் இன்றே முடிந்துவிடப் போகிறது தானே. இனி வரப்போகிற நாட்கள் எல்லாம் உனக்கான இஷ்டமான நாட்களாக இருக்கும். நீ என்ன நினைக்கிறாயோ அதையே எல்லாரிடமும் பேசு. ஏனெனில் உன்னை புரிந்து கொள்பவர்கள் யாரும் உன்னை தவறாக நினைக்க மாட்டார்கள். தவறாக நினைக்கக்கூடிய மனிதர்கள் உனக்கு தேவையே இல்லை அல்லவா? உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் எண்ணப்படிதான் நான் அமைத்து கொடுக்க போகிறேன். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட லட்சியத்திலிருந்து ஒருபோதும் மாறாதே என் செல்லமே. உன் லட்சியத்தையும் எதிர்பார்ப்புகளையும் அப்படியே நிறைவேற்றி உன்னை மிகவும் சந்தோஷமாய் அமர்க்களமாய் நான் வாழ வைக்கப் போகிறேன். கடமையை செய்து கொண்டு பலனை எதிர்பார்க்காமல் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து வந்தால் அநேக அற்புதங்களுக்கு அது வழிவகுக்கும். நீ எதிர்பார்த்த விஷயம் ஓரிடத்தில் நடக்கவில்லை என்பதை நான் அறிவேன். அதற்காக அது இப்படியே இருந்து விடுமா என்ன? அது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் என உன் மனதை பக்குவப்படுத்த தயாராகு. எல்லாவற்றையும் நீ நினைத்தது போலவும் ஆசைப்பட்டது போலவும் நான் உனக்கு நடத்தி கொடுத்து முடிப்பேன் என் செல்லமே. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் அதை நினைத்து மீண்டும் கவலை கொண்டே வாழாமல் அவர்கள் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கள். அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் வராது என் செல்லமே. உன் வாழ்க்கையானது உன் எண்ணப்படிதான் அமையப் போகிறது. உன் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கள். சில நேரங்களில் நீ சரியான லட்சியத்தை தான் யோசிக்கிறாய். ஆனால் அந்த லட்சியத்தை அடைவதற்கான வேலைகளைத்தான் கொஞ்சம் தவறாக செய்துவிடுகிறாய்.
எதை செய்தாலும் யோசித்து செய்ய பழகு. எல்லா காரியங்களும், உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் ஒரு காரணத்தோடு தான் நடக்கச் செய்கிறேன். எது நடந்தாலும் அது உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என நம்பு. எது தீயதாக உனக்கு பட்டாலும் கூட அதையும் நல்லவிதமாக நான் உனக்கு முடித்து தருவேன். உன்னிடம் இல்லாததை நினைத்து கவலை கொள்வதை விட்டுவிட்டு கிடைத்ததை நினைத்து நீ பெருமை கொண்டால் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாறும்.